Welcome students. இப்போ வந்து நம்ம laws of motion lessonல வந்து நம்ம friction அப்படிங்கற டாபிக் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த friction வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கங்க. இது வந்து friction ரிலேட்டடா क्वेश्चंस வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான क्वेश्चंसோ வந்து வரும். ஓகே. சோ நம்ம அந்த கான்செப்ட்டை வந்து நல்லா தெளிவா புரிஞ்சிக்கிட்டோம் அப்படினா நமக்கு வந்து அந்த क्वेश्चंस வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ friction ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படினா ஃப்ரிக்ஷன்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? ரெசிஸ்ட் பண்ற ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷன். அதாவது ஒரு ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷனை வந்து அப்போஸ் பண்றது தான் யாரு அப்படினா ஃப்ரிக்ஷன். ரெண்டு சர்ஃபேஸ் வந்து உரசுது. ஓகே. சோ அது வந்து ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன் வந்து இட் opposes the relative motion between the surfaces. ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷனை வந்து அப்போஸ் பண்றது தான் வந்து ஃப்ரிக்ஷன். ஓகே. சோ ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு நல்லது செய்தா இல்ல கெட்டது செய்தா அப்படினா ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படினா ஃப்ரிக்ஷனை வந்து அது வந்து ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு நெசசரி ஈவில். ஓகே. அது நமக்கு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது. ஓகேவா? சோ ஃப்ரிக்ஷன் வந்து என்ன கெட்டது செய்யுது அப்படினா ஃப்ரிக்ஷன்னால சர்ஃபேசஸ் வந்து உரசுது. ஓகேவா? சோ நிறைய அந்த ஃபேக்டரிஸ்ல இருக்கிற அந்த மிஷினரிஸ். ஓகே. சோ அந்த மிஷின் எல்லாம் அதுக்குன்னு ஒரு சில லைஃப் ஸ்பேன் தான் இருக்கு. ஓகேவா? ரொம்ப நாள் வந்து அந்த மிஷின் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது. ஓகே. சோ ஈஸியா வந்து அது தேஞ்சு போயிருது. அந்த வியர் அண்ட் டியர் அது தேய்மானம் ஆயிருது. ஓகே. எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப் டைம் தான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மிஷின் எல்லாமே வந்து பழசாயிருது. அது ஏன் பழசாகுது அப்படின்னா அந்த மிஷின் வந்து ஓடும் போது ஃப்ரிக்ஷன்னால அது தேஞ்சு போகுது. ஓகே. தேய்மானம் ஆயிருது. ஓகே. ஸோ வியர் அண்ட் டியர்னால ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு கெட்டது செய்யுது. ஓகேவா? ஸோ ஈஸியாக அந்த மிஷினரிஸோட லைஃப் வந்து குறையுது. ஓகே. ஃப்ரிக்ஷன் வந்து என்ன நல்லது செய்யுது அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இப்போ என்னால் வந்து நிற்க முடியாது. சரியா? நான் வந்து வலிக்கு கீழே விழுந்துடுவேன். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன்னு ஒன்று இல்லை அப்படின்னா உங்களால் வந்து நோட் புக்கில் பேனாவை வச்சு எழுத முடியாது. ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன்னு ஒன்று இருக்கிறதால தான் நம்மளால வந்து எழுத முடியுது. இல்லைன்னா நம்ம பெண்ணை வந்து நம்ம நோட்டில் வைக்கும் போது அந்த பெண்ணு வந்து வலிக்கு கீழே விழுந்துடும். ஓகேவா? ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து அவசியம் தேவை. இப்போ ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் ஒரு ஹில்லில், சரியா, ஒரு ஹில்லில் ஒரு லாரியை வந்து நம்மளால வந்து அந்த டவுன் ஸ்லோப்பில் ஒரு லாரியை வந்து நம்மளால நிப்பாட்ட முடியும். ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன்னு ஒன்று இல்லை அப்படின்னா அந்த லாரி வந்து சரிஞ்சு கீழே விழுந்துடும். ஓகேவா? ஸோ அதனால ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு நல்லதும் செய்யுது, ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு கெட்டதும் செய்யுது. அதனால ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம நெசசரி ஈவில் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். அது ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்ஃபேசஸ் வந்து அது அப்போஸ் பண்ணுது. ஃப்ரிக்ஷனுக்கு வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்தது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இல்ல டைனமிக் ஃப்ரிக்ஷன் அப்படியும் வந்து சொல்லலாம். கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல வந்து ஒரு ரெண்டு டைப். ஒன்னு வந்து ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனோட டைப்ஸ். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ரிக்ஷனும் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ல வந்து நம்ம படிக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து என்ன? ஓகேவா? அதாவது ஃப்ரிக்ஷனை வந்து வேற விதமாகவும் கிளாசிஃபை பண்ணலாம்.
ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து வெட் ஃப்ரிக்ஷன் அப்படியும் வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஓகேவா? அதாவது சாலிடுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷன், சாலிட் சர்ஃபேஸும் உரசுது, அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ ட்ரை ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது பிட்வீன் சாலிட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த லெசன்ல லாஸ் ஆஃப் மோஷன்ல நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம ட்ரை ஃப்ரிக்ஷன் தான் வந்து படிக்கிறோம். ஓகேவா? சாலிட் சர்ஃபேஸ் தர அந்த பிளாக் அல்லது ரெண்டு பிளாக்குக்கு நடுவில். ஓகேவா? அந்த மாதிரி சாலிடுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் தான் ட்ரை ஃப்ரிக்ஷன். வெட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓகே ஒன் ஆஃப் த மீடியம் வந்து ஃப்ளூவிடா இருக்கணும். ஒன் ஆஃப் த மீடியம் வந்து ஃப்ளூவிடா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெட் ஃப்ரிக்ஷன். ஓகே, இது வந்து ஃப்ளூவிட்ஸ் லெசன்ல நம்ம வந்து இதை தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஸ்டோக்ஸ் லா, அதாவது ஒரு ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூவிட்ல வந்து நம்ம வந்து ஒரு மெட்டல் பாலை வந்து நம்ம டிராப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டெர்மினல் வெலாசில டிராவல் பண்ணும் அப்படிங்கிறது நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா அந்த மெட்டல் சர்ஃபேஸ் வந்து அந்த விஸ்கஸ் லிக்விட்ல வந்து உரசுது. ஓகே, அந்த உரசுறத வந்து அந்த ஃபோர்ஸை நம்ம விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் வந்து என்னது? வெட் ஃப்ரிக்ஷன். ஓகே, சாலிடும் ஒரு லிக்விடும் உரசலாம், இல்ல ஒரு சாலிடும் கேஸும் உரசலாம், இல்ல லிக்விடும் கேஸும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மீடியமாச்சும் ஃப்ளூவிடா இருந்துச்சுன்னா, ஃப்ளூவிட்னா என்னது? லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் தான் நம்ம ஃப்ளூவிட்ஸ். எது ஃப்ளோ ஆகுதோ அதை நம்ம ஃப்ளூவிட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த மீடியம் வந்து ஒரு ஃப்ளூவிடா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் வந்து வெட் ஃப்ரிக்ஷன். சாலிட்ஸ்க்கு நடுவில் உள்ள ஃப்ரிக்ஷன் வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இந்த லெசன்ல நம்ம படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா ட்ரை ஃப்ரிக்ஷன் தான் வந்து நம்ம படிக்கிறோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி இருக்கு, சரியா? தரை இருக்கு, இங்க வந்து ஒரு மாஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸுக்கு பேர் வந்து ஃபார்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ எப்போதுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போசிஷன் ஃபோர்ஸ்னால எந்த டைரக்ஷன்ல அந்த பாடி மூவ் பண்ணணும்னு நினைக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் வந்து எது ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அந்த எஃப்எஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த எஃப்க்கு ஈக்குவலா இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா velocity equal to 0. ஓகேவா? சோ இது வரைக்குமே அந்த பாடி வந்து இன்னும் டிராவல் பண்ணல, சரியா? அந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டா நம்ம 0ன்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா ஒரு பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது அது ஒரு ரஃப் சர்ஃபேஸ்ல ஒரு பாடி இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா நம்ம இன்னும் தள்ளவே இல்லை. நம்ம தள்ளினால்தான் அந்த அப்போசிஷன் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தரையில வந்து ஒரு பாடி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, இப்போ நீங்க தள்ளுறீங்க, சரியா? நீங்க வந்து இப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அந்த 1 நியூட்டனுக்கு ஈக்குவலா இருக்கும். நீங்க 2 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 2 நியூட்டன் இருக்கும். 3 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 3 நியூட்டன் இருக்கும். ஓகே, எது வரைக்கும்னா இன்னும் அது நகரவே இன்னும் ஆரம்பிக்கல, சரியா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்றோம். ஓகே, ஆனா இன்னும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நகரல. ஓகே, அப்ப நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா தான் எது இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அந்த பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது, சரியா? அதாவது இன்னும் அது வந்து மோஷனுக்கு போகல. ஓகேவா? இன்னும் அது வந்து ரெஸ்ட்லே தான் இருக்கு. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, சோ எப்ப வந்து எஃப்எஸ் வந்து எஃப்எஸ் மேக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா when the body is about to move. Okay, about to move.
நகர ஆரம்பிக்கும் போது அந்த வேல்யூ அந்த fs வந்து fs max க்கு வந்து ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அந்த fs max அப்படினா அதுக்கு பேரு வந்து fs max அப்படிங்கிறதுக்கு பேரு வந்து maximum static friction maximum static friction அல்லது limiting friction இது என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா இது என்ன அப்படினா இப்ப தரை இருக்கு தரையில வந்து ஒரு பிளாக் இருக்கு இப்ப 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாதான் அது மூவ் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி வந்து ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வெச்சுக்கங்க இப்ப 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படினா அது வந்து மூவ் ஆகும் இப்ப நீங்க 1 நியூட்டன் கொடுத்தீங்கனா மூவ் ஆகாது 2 நியூட்டன் கொடுத்தா மூவ் ஆகாது சோ அந்த பாடியை மூவ் பண்ணனும் அப்படினா நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும் ஓகே இப்ப தரையில அந்த பிளாக் இருக்கு இன்னும் நீங்க ஃபோர்ஸே கொடுக்கவே இல்ல அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன 0 தள்ளவே இல்லனா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0 இப்ப நீங்க 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கனா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் 2 நியூட்டன் கொடுத்தீங்கனா 2 நியூட்டன் 3 நியூட்டன் கொடுத்தீங்கனா 3 நியூட்டன் 4 கொடுத்தீங்கனா 4 நியூட்டன் 5 நியூட்டன் கொடுத்தீங்கனா 5 நியூட்டன் 5.1 கொடுத்தீங்கனா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் சரியா அப்ப அந்த 5 நியூட்டனுக்கு பேரு தான் என்னது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அல்லது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஓகேவா சோ இன்னும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் மூவ் ஆகல once அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வெச்சீங்க மூவ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு இருக்கிற ஃபிரிக்ஷனுக்கு பேரு வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் அது அடுத்த டாபிக் ஓகேவா இது வரைக்குமே அந்த பாடி வந்து மூவ் ஆகல அப்ப நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்கறீங்களோ அதுக்கு ஈக்குவலா தான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும் ஓகே இப்போ ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் 5 நியூட்டன் நீங்க கொடுக்கறீங்க ஓகேவா அது மூவ் ஆகல 5.1 கொடுத்தீங்கனா அது மூவ் ஆக போகுது அப்படினா அந்த 5 நியூட்டனுக்கு பேரு வந்து என்னது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அல்லது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் ஓகே சோ இப்போ இதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் fs max அந்த fs max க்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படினா அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் depends on normal reaction சரியா நார்மல் ரியாக்ஷனை பொறுத்து இருக்கும் ஓகேவா நார்மல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து தரை எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குது ஓகேவா அது அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான ஃபோர்ஸை வந்து கொடுக்கும் சோ நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் does not depend on area of contact சரியா area of contact டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே அது அந்த என்ன ஏரியா ஓகே அந்த கான்டாக்ட் ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்காது depends on nature of the surface அந்த கான்டாக்ட் ஏரியாவோட அந்த சர்ஃபேஸ் அந்த நேச்சரை டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஓகே அது ரொம்ப சொரசொரப்பா இருக்கா இல்ல அது ஸ்மூத்தா இருக்கா ஓகேவா சோ அந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும் ஆனா ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே அதுக்கப்புறம் வந்து acts tangentially to the surface but in opposite direction ஓகேவா அதாவது சர்ஃபேஸ் வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருக்கலாம் அல்லது சர்ஃபேஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கர்வா கூட இருக்கலாம் ஓகேவா இப்போ ஒரு பிளாக் இருக்கு இந்த பிளாக் மேல நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படினா அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் அந்த லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படினா சர்ஃபேஸ்க்கு டான்ஜென்ஷியலா ஆக்ட் ஆகும் ஓகேவா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் நீங்க எந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்கறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஆக்ட் ஆகும் ஓகே சோ எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படினா நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும் ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே
ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து இப்போ நம்ம கம்பைன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு பிளாக் இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாக்ல வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இந்த ஃபோர்ஸுக்கு பேர் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இது என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா, நான் வந்து ஒரு எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் இது நகர ஆரம்பிக்கல. கொஞ்சம் நான் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? இப்பயும் அது ரெஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் நான் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேட்ல இருக்கு. அந்த சமயத்தில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ் மேக்ஸ். ஓகே, இப்போ நார்மல் ஃபோர்ஸ், சர்ஃபேஸ் நம்ம மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஓகே, எர்த் வந்து இந்த ஆப்ஜெக்டை அட்ராக்ட் பண்ணும். அது வந்து என்னது? எம்ஜி. ஓகேவா? இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலேயோ கீழேயோ மூவ் ஆகுதா? கிடையாது. அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த எஃப்எஸ் மேக்ஸ், இந்த எஃப்எஸ் மேக்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு? ப்ரொபோஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நார்மல் ரியாக்ஷனுக்கு ப்ரொபோஷனலா இருக்கு. ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டன்ட் போட்டோம்னா, அதாவது ப்ரொபோஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணி கான்ஸ்டன்ட் போட்டோம்னா அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் வந்து மியூஎஸ். மியூஎஸ் இன்டூ என். ஓகே, எண்ணுக்கு பதிலாக எம்ஜி போட்டோம் அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. இதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா. இந்த மியூஎஸ்க்கு பேர் வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ மியூ அப்படிங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், மியூஎஸ் அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? சரி, இப்போ இந்த மியூஎஸ்க்கு வந்து என்ன யூனிட், என்ன டைமென்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எஃப்எஸ் மேக்ஸ்ங்கிறது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா இதுக்கு யூனிட் வந்து என்னது? நியூட்டன். நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ரியாக்ஷன், அது ஒரு ஃபோர்ஸ், அதுக்கும் யூனிட் வந்து என்னது? நியூட்டன். இது ஒரு ஃபோர்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ். ஓகேவா? அப்ப இந்த மியூஎஸ் வந்து நோ யூனிட், நோ டைமென்ஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நோ யூனிட், நோ டைமென்ஷன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர் தான். சரியா? கொஸ்டின்ல வந்து 0.5, 0.6 அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒருவேளை ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மூத் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்கும்னா 0 இருக்கும். ஓகே, ஆனால் ரியாலிட்டியில் எதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்மூத் கிடையாது அப்படிங்கிறது நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்தில், நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சமாச்சு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ கொஞ்சமாச்சு ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து ஒவ்வொரு சர்ஃபேஸுக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் கை தான் சர்ஃபேஸ், இந்த ரிமோட் வந்து அந்த பிளாக்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என் கைக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் நடுவில் வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்கும். சரியா? அதுதான் வந்து என்னது? மியூ. இப்போ இந்த பிளாக்கோட நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்குமானா இருக்காது. இதை இப்படி வச்சாலும் சரி, இப்படி வச்சாலும் சரி, இல்லை இப்படி வச்சாலும் அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் மாறினாலுமே அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மாறாது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், என் கை, ஓகே, அப்புறம் இந்த ரிமோட், அந்த சர்ஃபேஸுக்கு நடுவில், ஓகே, அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் இந்த ரிமோட்டோட நார்மல் ஃபோர்ஸுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நார்மல் ஃபோர்ஸுங்கிறது அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா வந்து எஃப்எஸ் மேக்ஸ் அப்படிங்கிறது மியூஎஸ் என். ஸோ எஃப்எஸ் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் எம்ஜி. மியூஎஸ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதுக்கு நோ யூனிட், நோ டைமென்ஷன். ஸோ இது வரைக்குமே அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் மூவ் ஆகலை. சரியா? ரெஸ்ட்ல தான் இருக்கு. அதாவது நம்ம ஃபோர்ஸே அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. நம்ம என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்? சரியா? நான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 1 நியூட்டன், 2 நியூட்டன் கொடுத்தேன்னா 2 நியூட்டன், 3 கொடுத்தேன்னா 3,
4 கொடுத்தேன்னா 4, 5 கொடுத்தேன்னா 5, 5.1 கொடுத்தேன் அப்படின்னா அது நகர ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 5 நியூட்டனுக்கு பேர் தான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அல்லது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ 5 நியூட்டன் வரைக்குமே அது நகரலை. 5 நியூட்டனை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா அது நகர ஆரம்பிக்குது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமமாக எவ்வளோ ஃபோர்ஸ் வரைக்கும் அது மூவ் ஆகாமல் இருக்கு. ஓகே, அதுக்கு பேர் தான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த அப்ளைடு ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக தான் அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அது மூவ் ஆகலை. இப்போ நான் 5.1 கொடுத்தேன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அது மூவ் ஆகும்போது அதில் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு பேர் தான் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா? இது ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரிக்ஷன் கான்செப்ட். இது என்னன்னா y ஆக்சிஸில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இதுதான். ஓகே, இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனோட கிராஃப். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸே அப்ளை பண்ணலை, நீங்கள் வந்து ஜீரோங்கிற ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறீங்க. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னது? 0. ஓகே, நீங்க என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும். இந்த லிமிட் இருக்கு பாருங்க, இந்த இதுக்கு பேர் வந்து Fs மேக்ஸ். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா Fk கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? சோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் வந்து எது வரைக்கும் நகரல அப்படின்னா இது வரைக்குமே நகரல, இது வந்து என்ன அப்படின்னா 45 டிகிரி ஸ்ட்ரெயிட் லைன். சரியா? இந்த லைனுக்கான ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா y is equal to x. y is equal to x அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகே, கரெக்டாக 45 டிகிரி ஸ்லோப்பில் இருக்கும். y is equal to x. அதே மாதிரி உள்ள கோடு தான் இது. நீங்கள் 0 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 0 நியூட்டன். நீங்கள் 1 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 1 நியூட்டன். 2 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 2 நியூட்டன். நீங்கள் 5 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் 5 நியூட்டன். ஒன்ஸ் நீங்கள் 5 நியூட்டனை விட அதிகமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஓகே, உதாரணத்துக்கு தான் நான் 5 நியூட்டன் சொல்கிறேன். ஓகேவா? 5.1 கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆரம்பிச்சிடும்? மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மூவ் ஆகும்போது அதோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்லைட்டாக கம்மியாகும். கம்மியானதுக்கு அப்புறம் அது கான்ஸ்டண்ட்டாக வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, ஸோ when the body starts moving, the frictional force slightly reduces and becomes a constant. ஓகேவா? அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படி சொல்றோம். ஓகேவா? ஸோ 5 நியூட்டன் வரைக்கும் அது நகரல. 5.1 கொடுத்தீங்கன்னா அது நகர ஆரம்பிக்குது. கொஞ்சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த 5 நியூட்டன் வரைக்கும் அது நகராம இருக்குல்ல, அந்த 5 நியூட்டனை வந்து நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க அப்ளைடு ஃபோர்ஸை 5.1 கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன் வந்து 4.9 மாறிடும். அப்புறம் நீங்க அதை எப்படி நீங்க தள்ளினீங்கனாலுமே அது 4.9லயே மெயின்டைன் ஆகும். அந்த 4.9ங்கிறது வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? ஸோ அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேவா? இப்போ எல்லாருமே வந்து வாட்டர் பாட்டில் வந்து கையில் வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ உங்கள் பெஞ்சில் வந்து நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலை வந்து வைங்க. ஓகே, இப்போ வாட்டர் பாட்டில் எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே நீங்களே வந்து நான் சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். பெஞ்சில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலை வைங்க. இப்போ வாட்டர் பாட்டில் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்லை. சரியா? இப்போ நான் வந்து தள்ளவே இல்லை. அப்போ என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு? 0. நம்ம ஃபோர்ஸு கொடுக்கவே இல்லை, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் வந்து என்னது? 0. ஓகே,
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரே ஒரு விரலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட ஃபோர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வாட்டர் பாட்டில் இருக்குது, வாட்டர் பாட்டில் மேலே ஒரு விரல் வச்சு ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. அந்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து இப்போ நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க. ஆரம்பத்தில் அந்த வாட்டர் பாட்டில் வந்து நகரலை, சரியா? ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு அந்த அப்போசிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகேவா? நீங்கள் அதை தள்ள அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்க உங்களுக்கு அப்போசிஷன் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃப்ரிக்ஷன் வந்து அட் ஆகுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்போசிஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த பாட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஸ்லைட்டாக அந்த அப்போசிஷன் வந்து குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம்லேருந்து அந்த பாட்டில் வந்து நகரும் போது உங்களுக்கு வந்து ஒரே ஃப்ரிக்ஷனில் வந்து அது நகர்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கேமரால தெரியுதா இந்த சேரு? ஓகே, ஸோ நான் வந்து இங்கே ஒரு கீழே வந்து நான் ஒரு சேர் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் வந்து இதை தள்ளுறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்லை, இந்த சேர் மேலே வந்து நான் ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்லை. இப்போ என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து 0. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 0. ஓகே, இப்போ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன். 5 நியூட்டன் வரைக்குமே இது என்னால் நவுத்த முடியாது. 5.1 கொடுத்தேன் அப்படின்னா இது மூவ் ஆகுது அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஃபோர்ஸே கொடுக்கவே இல்லை, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு 0. ஓகே, இப்போ நான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், நகராது. ஏன்னா 5 நியூட்டன் வரைக்குமே அது நகராது. ஓகே, ஸோ 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அது மூவ் ஆகலை. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு 1 நியூட்டன். இப்போ என்னோட ஃபோர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 2 நியூட்டன் கொடுக்குறேன், அப்பயும் அது நகரலை. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு 2 நியூட்டன். இப்போ நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 3 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அப்பயும் அது நகரலை. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 3 நியூட்டன் ஆகுது. ஏன்னா என்னோட ஃபோர்ஸை நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு வந்து அந்த அப்போசிஷன் அதிகமாகிட்டே ஃபீல் ஆகுது. ஓகேவா? நான் 4 நியூட்டன் கொடுத்தேன்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 4 நியூட்டன். 5 நியூட்டன் கொடுத்தேன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 5 நியூட்டன். 5.1 கொடுத்தேன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த 5 நியூட்டனுக்கு பேர் வந்து என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். இப்போ நான் 5.1 கொடுத்தேன்னா அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அப்புறம் எனக்கு வந்து அது மூவ் ஆகும்போது ஸ்லைட்டாக அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. 4.9லேயே வந்து அது ட்ராவல் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த 4.9 அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ரிக்ஷனை தான் வந்து நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, so properties of Fk. so இது வந்து அதே மாதிரி depends on normal reaction. இதுமே normal reaction டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, does not depend on ஏரியா ஆஃப் கான்டாக்ட் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகே, does not depend on velocity. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இப்ப நிறைய பேர் நம்ம என்ன தப்பா புரிஞ்சிருப்போம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்லோவா போனா கம்மியா உரசும், வேகமா போனா அதிகமா உரசும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஓகேவா? ஸோ ஸ்லோவா போனா வெலாசிட்டி கம்மியா இருந்தா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கம்மி, வேகமா போனா வெலாசிட்டி அதிகமா இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதிகம். அப்படி கிடையாது. ஓகேவா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்காது, அது அந்த நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஏரியா ஆஃப் கான்டாக்டையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, வெலாசிட்டியும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்புறம் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம கம்பைன் பண்ணி
ஒரு ஃபார்முலா வந்து நம்ம இதுக்கு வந்து சொல்லலாம். என்ன ஃபார்முலா சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ், இங்கே ஒரு பிளாக் இருக்கு, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இது மோஷனில் இருக்குது. போன கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டாட்டிக்காக ரெஸ்ட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது மூவ் ஆகுங்கிற ஸ்டேட்டில் இருந்துச்சு. இப்போ இது மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆட் பண்ணுற அந்த ஃபோர்ஸுக்கு பேர் வந்து எஃப்கே. ஓகே, ஸோ இது வந்து நார்மல் ஃபோர்ஸ், இது வந்து வெயிட்டு, எர்த்து வந்து கீழே பிடிச்சி இழுக்குது, அது வெயிட். சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். இது மேலே கீழே நகருதா? இல்லை. அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்டு ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எஃப்கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ஃபோர்ஸ். ஸோ எஃப்கே இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்து மியூகே இன்டூ என். எண்ணுக்கு பதிலாக நம்ம எம்ஜி போட்டுக்கலாம். அப்போ எஃப்கேங்கிறது μk into mg. இதுதான் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன் ரெண்டுமே வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரெண்டுமே நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெண்டுமே நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த நேச்சரை சொல்றது தான் யாரு? அந்த மியூ வேல்யூ. ஓகே, ஸோ மியூகேங்கிறது என்ன அப்படின்னா, அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஃபோர்ஸ் நியூட்டன், நார்மல் ரியாக்ஷன்ங்கிறது ஃபோர்ஸ் நியூட்டன். அப்ப இதுக்கு நோ யூனிட் நோ டைமென்ஷன். So no unit no dimension. ஓகே, அப்ப ஒரு சர்ஃபேஸ் அப்படின்னு இருந்தாலே சரியா, இப்ப என் கைங்கிறது வந்து ஒரு சர்ஃபேஸ், இந்த ரிமோட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்ப இந்த ரிமோட் வந்து என் கையில வந்து டிராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப என் கை இந்த ரிமோட், அது ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டு விதமான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஒன்று மியூஎஸ், இன்னொன்று மியூகே. மியூஎஸ்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மியூகேங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ரெண்டு வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, இதுல இந்த கிராஃப் வச்சே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஃப்எஸ் மேக்ஸ் பெருசா இல்ல எஃப்கே பெருசா அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் தான் வந்து பெருசு. ஓகே, எஃப்எஸ் மேக்ஸ் is slightly greater than FK. Okay, FS max அப்படினா அது μs mg, FK அப்படிங்கிறது μk mg. Okay, அப்ப அத கம்பேர் பண்ணும்போது μs is slightly greater than μk அப்படிங்கிறது நமக்கு புரியுது. சோ ஒரு क्वेश्चन அப்படினா இப்ப μs வந்து 0.6 அப்படினா μk வந்து 0.5 அப்படி இருக்கும். ஓகேவா? ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். எப்போதுமே μs வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், μk வந்து கம்மியா இருக்கும். μk அதிகமா இருக்கு, μs கம்மியா இருக்கு அப்படினா அந்த क्वेश्चन வந்து தப்பு. ஓகே, அப்படி ஒரு வேல்யூவே வந்து நாட் பாசிபிள். சோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, 5 நியூட்டன் வரைக்குமே அது நகரல, சரியா? அப்ப நீங்க ஃபோர்ஸே கொடுக்கல அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து என்னது? 0. 1 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1 நியூட்டன், 2 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 2 நியூட்டன், 3 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 3 நியூட்டன், 4 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 4 நியூட்டன், 5 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா 5 நியூட்டன். அது வரைக்கும் அது நகரல. 5.1 கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகேவா? அப்ப அந்த 5 நியூட்டனுக்கு பேரு தான் எஃப்எஸ் மேக்ஸ். ஓகே, 5.1 கொடுத்தீங்கன்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்ப ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 4.9 மாறிடுது. ஓகே, அப்ப அது 4.9லேயே வந்து இருக்கும். ஓகே, ஈவன் அந்த மோஷன் வந்து ஒரு யூனிஃபார்ம் மோஷனா இருந்தாலும் சரி, அக்சலரேட்டட் மோஷனா இருந்தாலும் சரி, அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து 4.9 தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். கிராஃபை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஓகே,
ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் சொல்லி கொடுக்கும் போதே நான் வந்து இந்த ட்ரை ஃப்ரிக்ஷன்னா என்ன, வெட் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகேவா? நம்ம அந்த வெட் ஃப்ரிக்ஷனுங்கிறது வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸ் லெசனில் வந்து நம்ம படிக்கிறோம், விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ட்ரை ஃப்ரிக்ஷன் தான் வந்து நம்ம இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து படிக்கிறோம். சாலிடுக்கும் சாலிடும் நடுவில் உள்ள ஃபோர்ஸ் வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன். ஏதாச்சும் ஒரு மீடியம் வந்து ஒரு ஃப்ளூயிடாக இருந்துச்சு அப்படின்னா அது வெட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஸ்டோக்ஸ் லால ஒரு ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட்ல வந்து நம்ம ஒரு பாலை வந்து நம்ம ட்ராப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு டெர்மினல் வெலாசிட்டியில் வந்து அது வந்து விழுகும். ஓகே, டெர்மினல் வெலாசிட்டியில் வந்து விழுகும். இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது விழுகிறது வந்து டெர்மினல் வெலாசிட்டியில் வந்து விழுகும். ஓகேவா? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா கீழே வந்து வெயிட் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ மேலே வந்து எப்போதுமே அப்தரஸ்ட் ஆக்ட் ஆகும். அப்தரஸ்ட் பேர்லேயே அப்தரஸ்ட், அப்வர்டு ஃபோர்ஸ், அதுதான் அப்தரஸ்ட். ஓகேவா? அதாவது ஒரு சாலிட் இம்மர்ஸ் ஆகுதுனாலே கொஞ்சம் லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ், அதுக்கு பேர் தான் என்னது? அப்தரஸ்ட். ஓகே, அப்புறம் இது வந்து கீழே டிராவல் பண்ணுது, கீழே விழுகுது. எப்போதுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது கீழே விழுகுது அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது அதில் நம்ம அதை விஸ்கஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், வெட் ஃப்ரிக்ஷன். ஓகே, அப்போ அது மேலே ஆக்ட் ஆகும். ஓகே, இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸுக்கு தான் ஃபார்முலா வந்து நம்ம 6 பை ஈட்டா ஆர்விடி அப்படின்னு நம்ம படிப்போம். ஓகே, ஈட்டாங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், சாரி விஸ்கஸ் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஈட்டா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த வெட் ஃப்ரிக்ஷன் தான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? வெட் ஃப்ரிக்ஷன் தான் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இந்த வெட் ஃப்ரிக்ஷன் தான் ரேடியஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ரேடியஸ், அதாவது ஒரு பால் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரேடியஸ் சின்னதா இருந்துச்சுன்னா சர்ஃபேஸ் ஏரியா சின்னதா இருக்கும், அப்ப கம்மியா உரசும். இதுவே ஒரு பால் பெருசா இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமா இருக்கும், அப்ப அதிகமா உரசும். அப்ப அதெல்லாமே அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து வெட் ஃப்ரிக்ஷன்ல வருது. வெட் ஃப்ரிக்ஷன் தான் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணியிருக்கும், வெட் ஃப்ரிக்ஷன் தான் ஏரியா ஆஃப் கான்டெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நம்ம இங்க படிக்கிற அந்த ட்ரை ஃப்ரிக்ஷன் வந்து இந்த கை, இந்த ரிமோட் அப்படின்னா அந்த ரிமோட்டை நீங்க இப்படி வைக்கலாம் அல்லது இப்படி வைக்கலாம், இல்லை இப்படி வைக்கலாம். ஏரியா ஆஃப் கான்டெக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது, நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனில் வந்து நம்ம ஒரு 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? இப்போ அந்த கைனட்டிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது வந்து இப்போ ஸ்லைட் ஆகிற மாதிரி தான் நம்ம படித்தோம். ஓகேவா? உரசிக்கிட்டே வந்து போகுது. ஓகே, அப்போ இப்போ நம்ம பார்த்தது வந்து அது என்னது? ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாடி வந்து உரசிட்டு போகாம உருண்டுட்டு போகுது. ஓகேவா? ரோல் ஆகி போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னது? ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஒரு கேள்வி கேட்பாங்க, ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமா இருக்குமா இல்ல ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமா இருக்குமா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அதை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஊருக்கு போறோம், சரியா? இப்போ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு வந்து நம்ம ஊருக்கு வந்து போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ராலி, சரியா? ட்ராலியில் வந்து நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த ட்ராலியை வந்து நம்ம இழுத்துட்டு போகிறோம். ஓகே, ஸோ அந்த ட்ராலியில் வந்து வீல் இருக்குது, அதனால ஈஸியாக வந்து அழகாக நம்மளால் இழுத்துட்டு போக முடியும். ஓகே, சப்போஸ் நீங்கள் இழுத்துட்டு போகும்போது அந்த வீல் வந்து ஒரு வீல் வந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வேற வழி இல்லாமல் அதை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே வந்து டிராக் பண்ணிட்டு தான் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ட்ராலியில வந்து வீல் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா அதை வந்து உரசிக்கிட்டு எடுத்துட்டு போறது வந்து கஷ்டம். வீல் இருந்துச்சு அப்படின்னா அது ஈஸியா ரோல் ஆகி வர்றது வந்து ஈஸி. ஓகேவா? ஸோ அதனால ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து எப்போதுமே கம்மியா இருக்கும், ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன்
rolling friction is less than sliding friction. ஓகேவா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரோல் ஆகுது அப்படின்னா அது ஈஸியாக ரோல் ஆயிரும், ஃப்ரிக்ஷன் வந்து கம்மி. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம உரசிட்டு இழுத்துட்டு போகிறோம் அப்படின்னா அது கஷ்டப்பட்டு தான் வரும். ஓகே, ஸோ அப்போ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகம். ஓகே, சரி, ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது அந்த நார்மல் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலாலாம் படிச்சாச்சு, μk mg. ஓகே, ரோலிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து இப்படி ரோல் ஆகுது. ஓகே, இப்படி உருண்டு வருது. ஓகே, அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் டான்ஜென்ஷியல் டு த சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். சரியா? அந்த ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன் இதுவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன், inversely proportional to radius. ஓகேவா? so rolling friction is equal to mu r n divided by r. இந்த ஃபார்முலாவை நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ராவா, சரியா, இது வந்து நார்மல் ரியாக்ஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அப்புறம் புதுசா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஓகே, ஸோ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்லோப் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்லோப், ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வைக்கிறோம், அப்புறம் இந்த பேனா வந்து வைக்கிறோம். சரியா? ஸோ வாட்டர் பாட்டிலுங்கிறது வந்து ஒரு சிலிண்டர், பெரிய சிலிண்டர், ரேடியஸ் வந்து அதிகமாக இருக்கிற ஒரு சிலிண்டர். இந்த பேனாங்கிறது இது ஒரு சிலிண்டர். ஓகே, இதுக்கு ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மேலே வைக்கிறோம், ஸ்லைட் ஆகி கீழே விழுகுது. ஓகேவா? இப்போ எது ஈஸியாக ரோல் ஆகும் அப்படின்னா வாட்டர் பாட்டில் தான் ஈஸியாக ரோல் ஆகும். ஆனால் இந்த பேனா வந்து பார்த்தீங்கன்னா இது ரோல் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். ஓகேவா? ஏன்னா இது கொஞ்சம் ரோல் ஆகும், கொஞ்சம் ஸ்லைட் ஆகும், ரோல் ஆகும், ஸ்லைட் ஆகும், அப்படி விழுகும். ஆனால் இதுவே ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஈஸியாக ரோல் ஆகும். ஓகே, அப்போ ரேடியஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரோலிங் ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். இதுக்கு ரேடியஸ் கம்மியாக இருக்கிறனால தான் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கு, அதனால இது சுத்துறதுக்கு வந்து கஷ்டப்படுது. ஓகேவா? ஸோ அதனால ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், ரேடியஸுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, ஸோ இந்த மியூ ஆர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ஃப்ரிக்ஷன். மற்ற கோஎஃபிஷியன்ட்ஸ் மாதிரி இதுக்கும் நோ யூனிட் நோ டைமென்ஷனா அப்படின்னா கிடையாது. இங்க பாருங்க, இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னாலே நியூட்டன், நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அது ஒரு ஃபோர்ஸ், அது ஒரு நியூட்டன். ஓகேவா? அப்ப இது நியூட்டன், இது நியூட்டன், அப்ப இது ரேடியஸ், அப்ப இதுக்கு டைமென்ஷன் வந்து எல்னா அப்ப இதுக்கும் டைமென்ஷன் என்ன இருக்கணும்? எல் இருக்கணும். ஓகே, ஸோ அப்ப டைமென்ஷன், இதுக்கு டைமென்ஷன் வந்து என்ன அப்படின்னா எல், லென்த். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் பொதுவாக கொஷின்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷனில் தான் கொஷின்ஸ் வந்து நிறையா வரும். ஓகேவா? ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷனில் வந்து கொஷின்ஸ் வந்து அவ்வளோவா வராது, இருந்தாலும் அந்த ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து மியூ ஆர் என் டிவைடட் பை ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து மற்ற ஃப்ரிக்ஷன் மாதிரி இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன். புதுசா இது மட்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ். ஓகே, ரோலிங் ஃப்ரிக்ஷன் வந்து லெஸ் தேன் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொட்டேஷனல் மோஷன், ரொட்டேஷனல் மோஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது டிரான்ஸ்லேஷனல் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியா ரோல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுவே அந்த சூக்கேஸில் வந்து வீல் இருக்கும்போது அந்த சூக்கேஸை ஈஸியாக தள்ளிட்டு போக முடியுது. அந்த சூக்கேஸில் வீல் இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் தந்து தள்ளுற மாதிரி இருக்கு. ஓகே,
அடுத்தது வந்து நம்ம ஒரு ரெண்டு கான்செப்ட் பார்க்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பிளாக் இருக்கு, நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம் எஃப், ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா எஃப்எஸ் மேக்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்படி அந்த கண்டிஷன், ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் டு மூவ் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது மூவ் ஆயிட்டு இருக்கு, மோஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இது வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நீங்க ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ நார்மல் ஃபோர்ஸுங்கிறது வந்து மேலே. ஓகே, இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரிசல்டன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளோட டயகனல், அந்த டயகனல் அதுதான் வந்து ரிசல்டன்ட். எதுக்கும் ரிசல்டன்ட் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸுக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் ரிசல்டன்ட். நார்மல் ஃபோர்ஸுக்கும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் உள்ள ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் நடுவில் உள்ள ஆங்கிளுக்கு பேர் தான் வந்து என்னது, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து தீட்டா. அந்த தீட்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ், ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். Angle between resultant of எதோட resultant, normal force and limiting friction ஓட resultant க்கும் with normal forceக்கும் உள்ள ஆங்கிளுக்கு பேர் தான் வந்து என்னது, angle of friction. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன கேஸ், என்ன கண்டிஷன்ல இருக்கணும் அப்படின்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகணும். ஓகேவா? இப்பதான் அது மூவ் ஆக போகுது, சரியா? கொஞ்சம் நீங்க அந்த ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது மூவ் ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஸ்டேட். ஓகே, அப்ப லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் உள்ள ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிளுக்கு பேரு ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, சரி. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா tan தீட்டா கண்டுபிடிக்க போறேன். tan தீட்டா, சரியா? அப்ப தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடுல யார் இருக்கா, எஃப்எஸ் மேக்ஸ். tan தீட்டாங்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, அட்ஜசன்ட் சைடுல யார் இருக்கா, n. எஃப்எஸ் மேக்ஸுக்கு ஃபார்முலா வந்து என்ன, மியூஎஸ் n, மியூஎஸ் இன்டு நார்மல் ஃபோர்ஸ் டிவைடட் பை நார்மல் ஃபோர்ஸ், n வந்து கேன்சல். அப்ப இப்ப புதுசா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கிடைக்குதுன்னா மியூஎஸ் இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா. இப்ப ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் வந்து கொடுத்துட்டாங்க, ஒரு பிளாக்குக்கும் ஒரு சர்ஃபேஸ்க்கும் நடுவில் உள்ள ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மியூஎஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ மியூஎஸ் அப்படிங்கிறது வந்து tan தீட்டா. அப்ப தீட்டா அப்படிங்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ் அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்ல தீட்டா கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க, அப்ப அதுக்கு tan வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன், அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு டேபிள் ஒன்று இருக்கு, இந்த டேபிளில் வந்து m அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு, சரியா? இந்த டேபிளில் வந்து m அப்படின்னு ஒரு மாஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேபிளை சாக்கிறோம், சரியா? டேபிளை வந்து நம்ம சாக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டேபிளை வந்து சாக்கிறோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டேபிளை வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து சாச்சிட்டேன். ஓகே,
டேபிளை வந்து இவ்வளோ தூரம் சாய்ச்சிட்டேன். இப்போ இந்த மாஸ் வந்து இப்போ இங்கே இருக்கு சரியா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேபிளை வந்து நம்ம சாய்க்கிறோம். ஓகே, அந்த டேபிளை சாய்க்க அந்த மாஸ் வந்து நகராம அது பாட்டுக்கு இருக்கு. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தீட்டாங்கிற ஆங்கிள் வரைக்கும் அது இருக்கு. ஓகேவா, இப்போ உதாரணத்துக்கு இது 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க, 30 டிகிரி வரைக்கும் அது இருக்கு. 30.1 டிகிரி அப்படின்னு கொஞ்சம் நான் வந்து இதை நவுத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து சல்லுன்னு கீழே வந்து விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஸோ அப்போ இந்த கேஸ் வரைக்கும் அது எப்படி இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. கொஞ்சம் ஆங்கிளை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இது கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அப்போ இந்த ஆங்கிளுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே, ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் வந்து தீட்டா அப்படின்னு நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஓகே, சரி, இது கீழே விழுகணும் அப்படின்னா அது எந்த ஃபோர்ஸ்னால கீழே விழுகணும் உங்களுக்கே தெரியும். அது என்னது, mg sin தீட்டா. ஏன்னா mg cos தீட்டாவை யார் பேலன்ஸ் பண்ணுவா, நார்மல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஓகே, இந்த காம்பனன்ட் வந்து mg cos தீட்டா, அதை பேலன்ஸ் பண்றது யாரு அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணும். இந்த ஃபோர்ஸ்னால தான் அது வந்து கீழே வந்து விழுகும். அது கீழே விழுகாம இருக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அதுக்கு பேரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அது எந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னா தீட்டாங்கிற ஆங்கிள் வைக்கும் போது அது விழுகலை, கொஞ்சம் கூட்டணும் அப்படின்னா இந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ் அதிகமாயிடும், அப்ப இது கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் வந்து என்னது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், எஃப்எஸ் மேக்ஸ். ஓகே, ஏன்னா நீங்க தீட்டாவை கொஞ்சம் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா சைன் தீட்டா அதிகமாகும், அப்ப ஃபார்வர்டு ஃபோர்ஸ் அதிகமாகும். ஓகே, அப்ப இது கீழே விழுக ஆரம்பிச்சிடும். இப்ப வரைக்குமே இது ரெஸ்ட்ல இருக்கு, கொஞ்சம் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது கீழே விழுந்துடும். ஓகே, அப்ப இதுக்கு பேர் வந்து என்னது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஃபார்வர்டு ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேக்வர்டு ஃபோர்ஸ். ஓகேவா, mg sin theta ஈக்குவல் டு fs மேக்ஸ். ஓகேவா, ஏன்னா இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ல இருக்கு, கொஞ்சம் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ mg sin theta இஸ் ஈக்குவல் டு fs மேக்ஸ்னா என்ன, μs n. So mg sin theta is equal to mu s. இந்த n எதுக்கு ஈக்குவலா இருக்கு, mg cos theta. So நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸா இருந்தாதான் n வந்து mg, இன்க்ளைன்டு சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா n வந்து mg cos theta. ஓகே, ஸோ இதுல இந்த mg வந்து கேன்சல். அப்ப mu s வந்து என்னன்னா sin theta divided by cos theta, அப்ப tan theta. நான் இங்க என்ன சொன்னேன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு tan எடுத்தா அது μs க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன். இங்க நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸுக்கு tan எடுத்தா நம்மளுக்கு μs வருது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னாலும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னாலும் அது எப்படி தான் இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, சோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு angle of repose. ஓகேவா, அதனால தான் அதுக்கும் பேர் நான் தீட்டான்னு வச்சேன், இதுக்கும் பேர் வந்து நான் தீட்டான்னு வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ ஒரு தரை இருக்கு, ஒரு பிளாக் இருக்கு, நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் அது நகரல, சரியா, அது வரைக்கும் அது நகரல, அது வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. கொஞ்சம் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க வந்து நார்மல் ஃபோர்ஸுக்கும் இந்த ரிசல்டன்ட்டுக்கும் என்ன ஆங்கிள்னு பார்க்குறீங்க, 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 30 டிகிரிக்கு பேர் தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த பிளாக்கை நீங்கள் 30 டிகிரி வரைக்கும் நீங்கள் வந்து சாய்க்கிறீங்க, அந்த டேபிளை வந்து நீங்கள் சாய்க்கிறீங்கன்னா அது நகராது. 30.1 டிகிரி கொஞ்சம் நீங்கள் வந்து அது ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும்.
ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் வந்து இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஃப்ரிக்ஷன் வந்து நம்மளுக்கு நல்லதும் செய்யுது கெட்டதும் செய்யுது, அதனால் அதை நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரிக்ஷன்னா ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸு, ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்ஃபேசஸ் அதை அப்போஸ் பண்ணுது. இதெல்லாம் டைப்ஸ்னு பார்த்தோம். இந்த லெசனில் நம்ம படிக்கிறது வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன், ஃப்ளூயிடில் படித்தது வந்து வெட் ஃப்ரிக்ஷன். ஓகேவா? பிட்வீன் த சாலிட்ஸ் ஆட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷன் வந்து ட்ரை ஃப்ரிக்ஷன். ஏதாச்சும் ஒரு மீடியமாச்சு ஒரு ஃப்ளூயிடாக இருந்துச்சு அப்படின்னா அது வெட் ஃப்ரிக்ஷன். இந்த வெட் ஃப்ரிக்ஷன் தான் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஏரியா ஆஃப் கான்டாக்ட் அண்ட் வெலாசிட்டியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும், நார்மல் ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து இந்த μs mg அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து வந்து இந்த ஃப்ரிக்ஷனுக்கான கிராஃப் பார்த்தோம். ஓகே, ஒன்ஸ் அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையும், அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். அதுக்கு பேர் தான் வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம், μkmg. ஓகேவா? μs வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் μk, ஏன்னா fs மேக்ஸ் வந்து ஸ்லைட்லி கிரேட்டர் தென் fk அப்படி பார்த்தோம். ஓகே, அப்புறம் ரோலிங் ஃப்ரிக்ஷன்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி வந்து நம்ம குறைக்கிறது, ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்னு வந்து கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு சிம்பிளான ஒரு தியரி. ஸோ ஃப்ரிக்ஷனை வந்து எப்படி வந்து நம்ம குறைக்கிறது அப்படின்னா அந்த மிஷினரிஸில் வந்து நம்ம லூப்ரிகன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆயில் கிரீஸ் யூஸ் பண்ணி அந்த ஃப்ரிக்ஷனை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஒரு சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சொரப்பாக இருக்கு, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அப்போ ஃப்ரிக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மண்ணை கொட்டணும். ஓகேவா? இப்போ ரோட்டில் வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது ரோடு அப்படின்னா ரோட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, மண் வந்து கொட்டுவாங்க. அதே மாதிரி அந்த டயர்ஸில் வந்து அந்த த்ரெட்டிங், ஓகே, அந்த வரியாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸை வந்து குறைக்கிறதுக்காக. ஓகேவா? ரொம்ப வேகமாக வந்தால் அந்த கிரிப்பு இருக்காது. ஓகே, ஸோ அந்த கிரிப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த த்ரெட்டிங் இந்த டயர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஈஸியாக சுற்றணும். ஓகேவா? ஈஸியாக சுற்றணும், ஃப்ரிக்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்னா நம்ம பால் பியரிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன தியரி. ஓகே, அடுத்தது வந்து ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து புஷ் பண்ணா ஈஸியா புல் பண்ணா ஈஸியா? ஓகே, ரொம்ப வெயிட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதை புஷ் பண்ணுறது ஈஸியா இல்லை அதை புல் பண்ணுறது ஈஸியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம F அப்படிங்கிற ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம புஷ் பண்ணுறோம். இது வந்து புஷ். ஓகே, என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகுது, இந்த டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதை நான் ரெண்டு காம்பனண்ட்டாக நான் ரிசால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகேவா? அப்போ அந்த தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைடு இது வந்து எஃப் காஸ் தீட்டா, தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு வந்து எஃப் சைன் தீட்டா. ஸோ இது வந்து எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. ஓகே, ஸோ இப்படி தள்ளுறதுனால அது மூவ் ஆகுது. ரைட் சைடு மூவ் ஆகுது அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ஏதாச்சும் ஒரு ஃப்ரிக்ஷன் இது மூவ் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். அப்போ இது கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படி வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வேற என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், mg. ஓகே, வெயிட் வந்து டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகும், n வந்து அப்வர்ட்ஸில் வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே கீழே மூவ் ஆகுதா? ஆகாது. அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ அப்வர்ட்ஸில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா n ஆக்ட் ஆச்சு. டவுன்வர்ட்ஸில் என்னென்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஒன்று mg, இன்னொன்று எஃப் சைன் தீட்டா. அப்போ mg பிளஸ் எஃப் சைன் தீட்டா. ஓகேவா? அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஏன்னா மேலேயோ கீழேயோ அது நகரலை. ஓகே, அப்போ இதுதான் நார்மல் ஃபோர்ஸ்.
ஓகே, அப்ப frictional force வந்து என்ன அப்படின்னா அது mu k into n. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல frictional force வந்து என்ன ஆக்ட் ஆகுதுன்னா mu k into n வந்து mg plus f sin theta. இதுதான். ஸோ இதுதான் வந்து அந்த frictional force. அடுத்த கேஸ்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பிளாக் இருக்கு, இதை வந்து நான் புல் பண்றேன். ஓகே, ஒரு கயிறு கட்டி இழுக்கிறோம், புல் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்து புல். ஸோ இப்போ நான் வந்து இதை ரெண்டு காம்பனண்டா நான் ரிசால்வ் பண்றேன். ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இது எஃப்னா அப்போ இது எஃப் காஸ் தீட்டா அட்ஜசன்ட் சைடு. அப்போ இது வந்து எஃப் சைன் தீட்டா ரெண்டு காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணிட்டோம். இது இப்படி இப்படி புல் பண்ணுறதுனால இது வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ இந்த டைரக்ஷனில் அது மூவ் ஆகுது அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகணும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும், எஃப்கே அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வெயிட்டு டவுன்வர்ட்ஸ். ஓகே, நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் அப்வர்ட்ஸ், ஏன்னா அந்த சர்ஃபேஸ் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். இப்போ இது மேலேயோ கீழேயோ மூவ் ஆகுமா? ஆகாது. அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்வர்ட்ஸில் யார் என்ன இருக்கு? n இருக்கு, அப்புறம் f sin theta இருக்கு. அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ அந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்னன்னா mg மைனஸ் f sin theta. அங்கே நார்மல் ஃபோர்ஸ் வந்து mg பிளஸ் f sin theta வந்துச்சு, இங்கே mg மைனஸ் f sin theta வந்து வருது. ஓகே, அப்போ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? fk வந்து mu k into n. அப்போ fk வந்து என்ன வருது அப்படின்னா mu k into n வந்து mg மைனஸ் f sin theta. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ புஷ் பண்ணும்போது அதிகமான ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, புல் பண்ணும்போது கம்மியான ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போசிஷன் கம்மியாக இருக்கும். அப்போ எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா புல் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம கயிறை கட்டி இழுக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ஈஸியாக வந்து அதை நவுத்திட முடியும். ஓகே, இப்படி புஷ் பண்ணுறதை விட. சரியா? இப்போ விக்ரம் படத்தோட கிளைமேக்ஸில் வந்து கமல் வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஓகே, யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய கன்னு ஒன்று எடுப்பார், கன்னை வச்சுட்டு எல்லாரையும் வந்து ஷூட் பண்ணுவார். ஓகே, ஸோ அந்த கன்னை வந்து வெளியில் கொண்டு வரத்துக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு கயிறை கட்டி தான் இழுப்பார். சரியா? ஸோ அவ்வளோ பெரிய கன்னை இழுக்கிறதுக்கு கயிறை கட்டி தான் வந்து இழுப்பார். ஸோ கமல் ஒன்றும் வந்து கையை வச்சு இப்படி புஷ் பண்ணியிருந்திருக்க மாட்டார். ஓகேவா? ஸோ ஒரு ஹெவியான ஒரு ஆப்ஜெக்டை தள்ளணும்னா புஷ் பண்ணுறதை விட புல் பண்ணுறது தான் ஈஸி. ஓகே, ஏன்னா புல் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு கம்மியாக இருக்குது, புஷ் பண்ணும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ புல் பண்ணுறது தான் வந்து ஈஸி. ஸோ என்ன அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு புல். ஓகேவா? அதாவது இப்படி கூட இதை எழுதிக்கலாம். It is easier to pull a body than pushing it. ஓகேவா? புல் பண்றது ஈஸி, புஷ் பண்றது வந்து கஷ்டம். ஏன்னா புல் பண்ணும்போது அந்த நார்மல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, அதனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு. புஷ் பண்ணும்போது நார்மல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, அதனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு கார் என்ன பண்ணும்னா ஒரு காரை வந்து டோ பண்ணிட்டு எடுத்துட்டு போகும். ஓகேவா? ஸோ அது ஒரு கொக்கி மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காரை வந்து பிடிச்சி இழுத்துட்டு தான் வந்து போவாங்க. ஓகே, காரை வந்து தள்ளிட்டு போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால புல் பண்ணுறது தான் ஈஸி, புஷ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஓகேவா? ஸோ இதோட வந்து நம்மளோட
ஃப்ரிக்ஷனோட தியரி வந்து ஓவர். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரிக்ஷனோட தியரியை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அந்த நான் சொன்ன அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கங்க. ப்ளஸ் அந்த கிராஃப் வந்து முக்கியமாக வந்து புரியணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷனோட தியரியை வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்லாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 37 1லேருந்து கொஷின் நம்பர் 37 வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் பின்னாடி கொஷின் நம்பர் 71லேருந்து கொஷின் நம்பர் 86 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்கள் கொஷின் நம்பர் 38லேருந்து பாருங்கள். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 38லேருந்து கொஷின் நம்பர் 54 வரைக்குமே ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் இருக்கும். ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு கொஷின் வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது. சரியா? இது வந்து என்ன அப்படின்னா 2024 போன வருஷம் வந்த கொஷின். ஓகே, ஸோ இதை கூட நான் சொன்னேன் கிளாஸில் வந்து நம்ம இதே கொஷின் நான் கிளாஸ்லையும் நடத்தினேன். ஓகேவா? ஸோ ரேண்டமாக கிளாஸில் கேட்குற கொஷின் வந்து நீட் எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ a horizontal force 10 Newton is applied to a block A as shown in figure. The mass of blocks A and B are 2 kg and 3 kg respectively. The blocks slide over frictionless surface. இதெல்லாம் ஃப்ரிக்ஷன்லாம் கிடையாது, ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, the force exerted by block A on block B is. இது வந்து connected bodies. ஓகேவா? ஸோ ஏன்னு ஒரு பிளாக் இருக்கு, பின்னு வந்து ஒரு பிளாக் இருக்கு. இது வந்து 2 kg, இது 3 kg. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 10 kg 10 நியூட்டன். ஓகே, 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால இந்த சிஸ்டம் வந்து ஏங்கிற ஆக்சலரேஷனில் மூவ் ஆகுது. நம்ம 2 kg மேலே தான் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். 2 kg 3 kg மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து ஸ்மால் எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 2 kg 3 kg மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 kg 2 kg மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று ஆக்ஷன்னா இன்னொன்று வந்து ரியாக்ஷன். ஓகே, ஸோ தேவைப்பட்டா இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி ஈக்குவேஷன் எழுதலாம், இல்லைனா பார்த்தோன்னே கூட ஈக்குவேஷன் வந்து எழுதலாம். எப்படின்னா, இப்போ இந்த 2 kg மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? எஃப், ஸ்மால் எஃப். ஓகே, அப்போ எப்படி நீங்கள் ஈக்குவேஷன் எழுதுவீங்க? ஃபார்வர்டு ஃபோர்ஸ் மைனஸ் பேக்வேர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் மாஸ் இன்டு அக்சலரேஷன் 2a. இப்போ இதுக்கு என்ன? இதுக்கு ஆட் பண்ணுறதே ஒரு ஃபோர்ஸ் தான், எஃப். F is equal to 3a. ஓகே, ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஆட் பண்ணுங்க, 1 + 2. அப்போ f minus f கேன்சல். அப்போ f is equal to 2a + 3a 5a. ஓகே, அந்த f வந்து 10 நியூட்டன். ஓகேவா? ஸோ அப்போ a வந்து என்ன அப்படின்னா 2 m/s². இது ஆக்சலரேஷன். கேட்கறது வந்து இன்டராக்டிவ் ஃபோர்ஸ். 2 kg 3 kg மேலே என்ன ஃபோர்ஸ் கொடுக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி f is equal to 3 × 2, அப்போ 6 நியூட்டன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 6 நியூட்டன் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து கொஷின் நம்பர் 39. ஓகே, 36 இயர்ஸ் புக்கில் 37 கொஷின். Calculate the maximum acceleration of a moving car so that a body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is 0.15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு கார் இருக்கு. ஸோ வந்து ஒரு கார், ஸோ இந்த கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காரோட சர்ஃபேஸில் வந்து ஒரு பாடி இருக்கு. காரோட சர்ஃபேஸில் வந்து நம்ம வந்து ஒரு பாடி வந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த கார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது. கார் வந்து ஒரு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது. ஏ அப்படிங்கிற ஒரு ஆக்சலரேஷனோட மூவ் ஆகுது.
ஓகே இப்போ நம்ம இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்ன நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன் பஸ்ஸில் உட்காந்துருக்கோம் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு சூட்கேஸ் இருக்கு ஓகே ஸோ பஸ்ஸு வந்து சடன் ஆக்சலரேஷன் அப்படின்னா அந்த சூட்கேஸ் என்ன பண்ணும் பின்னாடி போகும் பஸ் வந்து ஒரு சடன் பிரேக்கு அப்படின்னா சூட்கேஸ் வந்து முன்னாடி போகும் அந்த பின்னாடி போறது முன்னாடி வருது அந்த ஃபோர்ஸுக்கு பேர்லாம் வந்து என்னது சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் ஓகே இப்போ சடனா இந்த கார் வந்து ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த பிளாக் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த ஃபோர்ஸ் வந்து சூடோ ஃபோர்ஸ் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இது என்ன ஆக்சலரேஷன்ல போதோ அதே ஆக்சலரேஷன்ல இது பின்னாடி போகும் ஓகேவா இதுக்கு பேர் தான் வந்து சூடோ ஃபோர்ஸ் ஸோ அப்போ இது வேகமாக போகுது அப்படின்னா இது பின்னாடி போகும் ஓகே அப்போ இது பின்னாடி போகுதுன்னா அப்போ முன்னாடி என்ன ஆக்ட் ஆகும்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் எப்போதுமே எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் இந்த கார் ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா சூடோ ஃபோர்ஸ் வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் ஓகே அப்போ இந்த டைரக்ஷனில் அது ஸ்லைட் ஆக ட்ரை பண்ணும் அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஓகே இப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ரொம்ப அதிகமான ஆக்சலரேஷன்ல இது போச்சு அப்படின்னா இது வந்து ஸ்லைட் ஆகும் ஓகேவா ஸோ அதிகபட்சம் எவ்வளோ ஆக்சலரேஷன் இருந்தா இது வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகே அப்போ இந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் என்ன லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ் மேக்ஸ் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு கார் இது வந்து ரெஸ்ட்ல இருக்கணும் ஓகே ஏன்னா கொஞ்சம் ஆக்சலரேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்போ இது பின்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ அப்போ அதிகபட்சம் எவ்வளோ ஆக்சலரேஷன் இருந்தா இது வந்து ரெஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கொஞ்சம் ஆக்சலரேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து அதிகமாயிரும் அப்போ இது மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே அதனால தான் நான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து போட்டிருக்கேன் ஃபார்வர்டு ஃபோர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அது வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே ஸோ இப்போதைக்கு அது மூவ் ஆகலை வித் ரெஸ்பெக்ட் டு கார் அது ரெஸ்ட்ல இருக்கு ஓகே ஸோ அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ எஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 0.15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து இது மூவ் ஆகலை அப்போ அந்த ஃபார்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பேக்வர்டு ஃபோர்ஸ் ஓகே ஸோ MA இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் மேக்ஸ்னா அது மியூஎஸ் என் அந்த என் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோட வெயிட்டு எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே ஸோ மியூஎஸ் எம்ஜி எம்எம் கேன்சல் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் இன்டு ஜி மியூஎஸ் வந்து 0.15 ஜி வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஆக்சலரேஷன் வந்து 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ 1.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு அதுதான் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் 1.5 தாண்டிருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லைட் ஆக ஆரம்பிச்சிடும் பின்னாடி ஓகேவா அடுத்த क्वेश्चन வந்து என்ன அப்படினா क्वेश्चन நம்பர் 40 பாருங்க which one of the following statements is incorrect அப்படினு கேக்குறாங்க ஓகேவா rolling friction is smaller than sliding friction அது என்னது கரெக்ட் இது கரெக்ட் ஏனா rolling friction is less than sliding friction நம்ம பார்த்தோம் ஓகே அது கரெக்ட் limiting value of static friction is directly proportional to normal reaction fs max வந்து directly proportional to normal reaction correct எல்லா frictional forceம் directly proportional to normal reaction okay frictional force opposes the relative motion correct coefficient of sliding friction has dimension of length அது தப்பு okay coefficient of rolling friction ஓட dimension தான் வந்து என்னது length okay அப்ப இதுதான் வந்து wrong statement எது இதுல incorrect ன்னு கேக்குறாங்க அப்ப இந்த क्वेश्चनக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து fourth one okay இப்ப mu s க்கு dimension வந்து இப்ப
இப்போ fs maxனா அது mu s into n. fk அப்படின்னா அது mu k into n. ஓகே. fr ரோலிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது mu r n divided by r. ஓகே. ஸோ இந்த mu s நாலும் mu k நாலும் அதுக்கு no dimension, no unit, no dimension. இந்த mu r க்கு மட்டும் தான் என்ன டைமென்ஷன் இருக்கு? l லென்த்ங்கற டைமென்ஷன் வந்து இருக்கு. ஓகேவா? ஏனா இதுவும் ஃபோர்ஸ் இதுவும் ஃபோர்ஸ். நியூட்டன் கேன்சல். ஓகே, நியூட்டன் கேன்சல். ஓகே, அப்ப இதுக்கெல்லாம் யூனிட்டே இருக்க கூடாது. யூனிட்டும் இருக்க கூடாது, டைமென்ஷனும் இருக்க கூடாது. இப்போ இது ஃபோர்ஸ் இதுவும் ஃபோர்ஸ். நியூட்டன். அப்ப இது மீட்டர்னா இதுவும் மீட்டர் இருக்கணும். டைமென்ஷன் வந்து l இருக்கணும். ஓகேவா? ரோலிங் ஃப்ரிக்ஷனுக்கு தான் டைமென்ஷன் வந்து லென்த் இருக்கணும். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனுங்கிறது நார்மல் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஓகே, அதுக்கெல்லாம் நோ டைமென்ஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஃப்ரிக்ஷனோட தியரி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.